ஹலோ காய்ஸ், நம்ம தலைவர் 173 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அதிரடி அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த தலைவர் 173க்கான அந்த அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூலி படத்துக்கு அப்புறம் நம்ம தலைவருக்கு வரப்போற படம் தான் இந்த தலைவர் 173. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு பிரச்சனையும் இருக்கு. படத்தை இயக்குற இயக்குனர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுந்தர் சி இந்த படத்தை இயக்கறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா டான் படத்தோட இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி இந்த படத்துக்குள்ள வந்தாரு. இப்ப இவரும் வெளியே போய் அஸ்வந்த் மாரி முத்து உள்ள வந்திருக்காரு. ஓமை கடவுளே, டிராகன் சக்சஸ்க்கு அப்புறம் இந்த தலைவர் 173 அஸ்வந்த் மாரி முத்து பயங்கரமா இயக்க போறாரு. அஸ்வந்த் மாரி முத்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. இது எந்த மாதிரி ஜெனர்ல ரெடியாக போற படம் தெரியல. ஆனா அஸ்வந்த் மாரி முத்து இந்த படத்தை இயக்க போறது உறுதியாகிடுச்சு. இப்ப நம்ம அஸ்வந்த் படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. சைலண்டா அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாசமே படத்துக்கான ஷூட்டிங்க பயங்கரமா ஆரம்பிக்க போறாங்களாம். ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி இயக்க இருந்த தலைவர் 173க்கான செட் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்ப அஸ்வந்த் மாரிமுத்து இயக்க போற இந்த படத்துக்கு புதுசா தான் செட்டு போட போறாங்களாம். செட்டு போட்டு எடுக்க போறாங்களா இல்ல லைவ் லொகேஷன்ல எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிபி சக்கரவர்த்தியை பொறுத்தவரையும் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அப்டேட்ஸை பேக் டு பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து அவர் எந்த படத்துல கமிட் ஆக போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஸ்வந்த் மாரிமுத்த பயங்கரமா நம்ம நம்பலாம். ஆனா இந்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமா எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொஞ்சம் லேட்டா தான் இறக்குவாங்க. எதுக்காக லேட்டா இறக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தலைவரை ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட கதை ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு 100% படம் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இனிமே இறக்க போறாங்க. நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து இப்படிதான் சொல்லியிருக்காரு போல. இந்த படத்துக்கான ரிலீஸை பொறுத்தவரையும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் பிளான் போட்டாங்க. ஆனா இப்ப என்ன அப்டேட் வந்திருக்குன்னா பொங்கலுக்கு இந்த படத்தை இறக்க போறது கிடையாதான். அதுக்கு பதிலாக தமிழ் புத்தாண்டப்ப வேற லெவல்ல இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. பொங்கல் வீக்கெண்டுக்கு சிவகார்த்திகேயனோட சேயோன் பயங்கரமா வரப்போகுது. 2 படத்தையும் தயாரிக்க போறது நம்ம கமல்ஹாசன் தான். இப்போதைக்கு இதுதான் தாறுமாறா பிளான் பண்ணிருக்காங்க. அஸ்வந்த் மாரிமுத்தை பொறுத்தவரை அவரோட ஸ்டார் காஸ்டை எப்படி இறக்க போறாரு, அவரோட கதைக்களம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ காத்திருந்து பார்க்கலாம். நம்ம தலைவரோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளாக் கமெண்ட்ல தெரிவிக்க விட்டுட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.